டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல தொகுதிகளை கடந்து விட்டோம். இந்த எக்ஸிட் போல் சர்வேல பல தொகுதிகளை க்ளோஸாக ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பதாக நேயர்கள் பலரும் கருத்து தெரிவிக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க போகும் தொகுதி திருச்சி தொகுதி. திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இங்கே அதிரடியாக களம் இறங்கியது அப்படின்றத நம்ம பார்க்கணும். காரணம், திருச்சியில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு போட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் ஏற்றி எஸ்டிபிஐ முபாரக் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போன்ற பெரும் தலைவர்கள் எழுச்சி உரையெல்லாம் மாற்றி அதிமுகவுக்கான இந்த எலெக்ஷனுக்கான டோன் அவங்க கரெக்டா செட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ திருச்சி மாநாடு அப்படின்றது ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி அவர்களின் தலைமையில் ஒரு ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்புமுனை மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த திருச்சியில் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியது அதிமுக. திமுக இங்கே நேரடியாக களமிறங்காமல் தன்னுடைய கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு இடம் ஒதுக்கியது. அங்கே வைகோ அவர்களின் மகனான துரை வைகோ அவர்கள் களமிறங்கினார். அண்ட் பாஜக இங்கே நேரடியாக இறங்காமல் அமமுக சார்பாக செந்தில்நாதன் அவர்கள் களமிறங்கினார். அதிமுக சார்பாக கருப்பையா அவர்கள் களமிறங்கினார். நேர்களே, இங்க திமுகவும் நேரடியாக போட்டியிடவில்லை, பாஜகவும் நேரடியாக போட்டியிடவில்லை. அதனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரீ அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தோம். குறிப்பாக எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ அவர்கள் தனி கட்சி தொடங்கினாரோ அதே வைகோ அவர்களின் வாரிசு இங்கே களமிறங்குவது ஒரு சாதாரண தொண்டர்களுக்கே அது ஒரு முகம் சுளிப்பாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பேசியிருந்தோம். மிக மிக குறிப்பாக திருச்சியில் KN நேரு அவர்களுடைய மகனுக்கு வாய்ப்பளிக்காமல் அவர் பெரம்பலூர் தொகுதிக்கு தள்ளப்பட்டு திருச்சியில் வைகோ அவர்களின் மகனுக்கு இடம் கொடுக்கப்பட்டதால் KN நேரு அவர்களுடைய ஆதரவாளர்களும் KN நேரு அவர்களும் சரியான ஒத்துழைப்பை வழங்கவில்லை அப்படின்ற மாதிரி பல செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். இதையெல்லாம் தாண்டி துரை வைகோ அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்றதான் பார்க்க போறோம். துரை வைகோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தால், ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுகவின் கூட்டணி பலம், கசப்பான அனுபவங்களை எல்லாம் தாண்டியும் KN நேரு அவர்களின் செல்வாக்கு பிளஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களின் உழைப்பு, இதெல்லாம் தான் அவர் வெற்றி பெறுவதற்காக வாய்ப்பாக இருக்கக்கூடும். அதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றதாக இருந்தால் அதற்கு முக்கிய காரணம் அங்கே திருச்சியில் நடந்த திருப்புமுனை மாநாடாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக பாஜக இங்கு போட்டியிடாதது ஒரு காரணமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அதிமுக பாஜகவுடைய கூட்டணி பிளவுபட்டதன் பலன் இந்த தொகுதியில எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அமமுக அந்த பகுதியில் போட்டியிடுவதால் அதிமுக தொண்டர்கள் இரட்டை இலை பக்கம் அணிவகுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது டிடிவி தினகரன் அவர்களே ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டராக தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஸோ அதை விட எடப்பாடி அவர்கள் தலைமையில இரட்டை இலை எங்க இருக்கிறதோ அங்குதான் வாக்களிக்க வேண்டும். அது பாஜக ஆதரவு மனநிலைமையாக இருந்தாலும் இந்த தொகுதியில் ஜெயிக்கிற குதிரை அதிமுகவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் இரட்டை இலை பக்கம் அணி சேர்ந்து விட்டதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இங்கே ஒரு மிக 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 கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த போட்டியில் அமமுக ரேசில் இருந்து நாம் விலக்கி வைத்துவிடும். அது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக 3வது இடத்திற்கு தான் தள்ளப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அங்கு ஒரு கடுமையான போட்டி அளிக்கும் இடத்தில் அமமுக நிச்சயமாக இல்லை. இங்கே அதிமுக மற்றும் துரை வைகோ மதிமுகக்கான இடையேயான அந்த போட்டி கடுமையாக இருக்கும் தான் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒவ்வொருவர் முன்னிலை வகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனநிலையை நாம் படித்த வரைக்கும் நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் தான், கடைசி கட்டத்தில் எப்படியாவது துரை வைகோ அவர்கள் அந்த வெற்றி கோட்டை தாண்டி விடுவார் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இதற்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல KN நேரு அவர்களிடம் அந்த மனக்கசப்புகள், அந்த மேடையிலேயே துரை வைகோ அவர்கள் அழுதது போன்ற பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் வைகோ அவர்களுக்கு வந்து விடுகிறது அப்படின்றத நாம் பார்க்கிறோம். வைகோ அவர்கள் துரை வைகோ அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருந்தால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் நிற்காமல் மதிமுகவின் பாரம்பரிய சின்னமான பம்பரம் சின்னமும் அவர்களுக்கு கிடைக்காமல் புதிய சின்னமான தீப்பெட்டி சின்னத்தில் அவர்கள் நின்ற போதும் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடைசி நேரத்தில் முழுமையாக துரை வைகோ அவர்களுக்கு கிடைத்ததால் திருச்சிராப்பள்ளி தொகுதி சார்பாக துரை வைகோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் செல்வதற்காக எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறதாகத்தான் நம்மளுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் நம்மளுக்கு தெரிவிக்கின்றது. இதுதான் திருச்சிராப்பள்ளி தொகுதியின் நிலைமையாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு தொகுதியுடன் சந்திப்போம். நன்றி.